ரீல்ஸ்க்கும் ரியலுக்கும் வித்தியாசத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பூ விக்கக்கூடிய அம்மாவோட பையன் வந்து எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு 1,50,000 மதிப்புள்ள ஐபோன் வேணும்னு கேட்டுட்டு அந்த பையன் அடம் பிடிச்சிருக்காப்ல. அடம் பிடிக்கிற விதமா 3-4 நாள் சாப்பிடாம இருந்திருக்காப்ல. அந்த தாயோட மனசு கேட்காதனால அந்த அம்மாவும் அந்த பையனுக்கு வந்து ஐபோன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஒரு நாள் வருமானமே 400 இருந்து 500 தான். ஆனா இந்த பையன் வந்து ஐபோன் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சனால நான் அந்த ஐபோன் வாங்கி கொடுத்தேன். இப்போ எப்படி அந்த இஎம்ஐ என்னால கட்டுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இன்சிடென்ட் வந்து அவங்களோட பர்சனல். ஆனா இந்த பையன் மாதிரி தான் நம்ம ஒரு டிராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய போட்டோஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளுக்கு தேவைப்படாத பொருளை வந்து நிறைய வாங்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஐபோனை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, ஐபோன் எல்லாருமே வந்து குவாலிட்டிக்காக வாங்குறோம், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதுவும் முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராமும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ரீல்ஸை பார்த்துட்டு உங்களோட ரியல் லைஃபையும் அந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாத்திக்காதீங்க.